திமுக, அதிமுக என இரண்டு கட்சிகளுக்குத்தானே மாறி மாறி வாக்களித்து வருகிறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன செய்தீர்கள், என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஒரு மாமாங்கமாக திரைக்கு பின் மட்டுமே அரசியல் பேசிய இந்த குரல் ஒரே மேடை பேச்சின் மூலம் தமிழ் அரசியல் சூழலில் புயலை கிளப்பி இருக்கிறது. அட்டகத்தி படத்தின் மூலமாக திரையுலகுக்கு அறிமுகமான அந்த இயக்குனரின் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ரீதியிலான பேச்சு சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கிறது. அவர் வேறு யாரும் அல்ல, அறிமுக நாயகன் தினேஷ் தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி வரை யாரை வைத்து படம் எடுத்தாலும் கதையை மட்டுமே ஹீரோவாக்கி ஹிட் கொடுக்கும் இயக்குனர் பா. ரஞ்சித். தமிழ் சினிமாவும் அரசியலும் இரண்டர கலந்தது. கலையின் மூலம் கொள்கையை விதைக்க திராவிட கட்சியான திமுக பார்த்து பார்த்து உருவாக்கிய இந்த ஸ்ட்ராட்டஜி பராசக்தியில் உச்சம் தொட்டது. தற்போது அதே பாணியில் தலித்துகளுக்கு எதிரான ஒடுக்குமுறையை அம்பலப்படுத்தும் ஒரு கலை புரட்சி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதில் முன்னணியில் இருக்கும் மும்மூர்த்திகளில் ஒருவராக பா. ரஞ்சித் இருக்கிறார் என்பதை மறுத்துவிட முடியாது. அதனால்தான் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கூறு போடப்பட்டு டீகோட் செய்யப்படுகிறது. 2012 தனது முதல் படமான அட்டகத்தி படத்தை எடுக்கும் போது திரைக்கு பின்னிருந்து அரசியல் பேசியவர் தற்போது பொது மேடையில் ஏறி முழங்கியிருக்கிறார். தலைநகர் சென்னையில் வெட்டி கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவேந்தல் கூட்டத்தில் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சர்ச்சையாக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ரஞ்சித்துக்கு இது புதிது அல்ல. பெரும்பாலும் ரஞ்சித் பேச விரும்புவதை அவரது நீலம் பண்பாட்டு மையம் அறிக்கையாக வெளியிட்டுவிடும். இதனால் சர்ச்சைகளில் அவர் சிக்குவது ஓரளவுக்கு தவிர்க்கப்படும். சாதிய கொடுமைகளுக்கு எதிரான நீலம் பண்பாட்டு மையத்தின் பதிவை பகிர்ந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்து விடுவார். ஆனால் தவிர்க்க முடியாத நேரங்களில் அவர் வாய் திறக்கும் போது சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இருக்காது. 2018 ஆண்டு மே 22 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பாவி மக்கள் மீது போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி டிவி பார்த்துதான் நடந்ததை தெரிந்து கொண்டேன் என பேசி நழுவினார். காயமடைந்தவர்களை பார்க்க சென்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போராட்டம் மட்டுமே தீர்வாகாது, எல்லாவற்றுக்கும் போராடுவதை மக்கள் நிறுத்த வேண்டும் என வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினார். அடுத்த ஒரு மாதத்திற்குள் ரஞ்சித் இயக்கத்தில் அவர் நடித்திருந்த காலா படம் வேறு வெளியாகி இருந்தது. அந்த நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் கச்சநத்தத்தில் நடந்த சாதிய வன்முறைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்ட ரஞ்சித் போராட்டம் நடத்துவதில் தவறு இல்லை, போராட்டம் நடத்தித்தான் உரிமைகளை பெற முடியும் என பேசினார். அடுத்த மாதம் வெளியான காலா படம் ஹிட் அடிக்க ரஞ்சித்தின் இமேஜ் கொடிகட்டி பறந்தது. ஒரே மாதத்தில் ராகுல் காந்தியிடமிருந்து ரஞ்சித்துக்கு அழைப்பு வந்தது. மெட்ராஸ் பட நடிகர் கலையரசனுடன் சேர்ந்து ராகுல் காந்தியை சந்தித்தார் ரஞ்சித். அரசியல், சினிமா, சமூகம் குறித்து ரஞ்சித்துடன் உரையாடினேன் என ட்விட்டரில் மகிழ்ச்சி தெரிவித்த ராகுல் ரஞ்சித்தின் மெட்ராஸ், காலா, கபாலி படங்களின் பெயரையும் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு கலை உலகம் மட்டுமல்ல, இந்தியாவின் அரசியல் தளத்திலும் கவனிக்கப்படும் நபராக மாறியிருந்தார் ரஞ்சித். அதே ஆண்டு இறுதியில் அவர் பேசிய பேச்சு அவரை சர்ச்சையிலும் இழுத்து விட்டது. 2019 மக்களவை தேர்தலை குறிவைத்து அரசியல் கட்சிகள் கள வேலைகளில் இறங்கியிருந்த அந்த நேரத்தில் ரஞ்சித்திடமிருந்து வந்த அந்த பேச்சு பலரின் தூக்கத்தை கெடுத்தது. டிசம்பர் மாதம் நடந்த அம்பேத்கர் நினைவு தின கூட்டத்தில் பேசிய ரஞ்சித், பட்டியலின மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவர்களுக்காக MP, MLAக்கள் குரல் எழுப்புவது இல்லை, கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும் என அஞ்சுகின்றனர். அதனால் பட்டியலின கட்சிகள் இணைந்து கூட்டணி வைக்க வேண்டும் என புதிய ஐடியாவை கொடுத்தார். ஆனால் ரஞ்சித்தின் பேச்சுக்கு எதிர்ப்பு விசிகாவில் இருந்து கிளம்பியது. இந்த மாதிரியான அணிதிரட்டல் சனாதனவாதிகளின் நோக்கம், சாதி ரீதியாக மக்கள் பிரிந்திருப்பதுதான் RSS உள்ளிட்ட அமைப்புகளின் நோக்கம் என ரஞ்சித் கருத்துக்கு பதிலடி கொடுத்தார் விசிகாவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார். அடுத்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகா 2 இடங்களில் வென்றிருந்தது. அடுத்த 6 மாதங்களில் அடுத்து ஒரு சர்ச்சையில் சிக்கினார் ரஞ்சித். ராஜராஜ சோழனுக்கு சாதி சங்கங்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த நேரம் அது. ஜூன் 5 தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஞ்சித், பட்டியலின மக்களின் நிலத்தை பறித்ததே ராஜராஜ சோழன் தான் என பேசி பரபரப்பை பற்ற வைத்தார். வரலாற்று ஆய்வாளர்கள் தொடங்கி சாதி சங்கங்கள் வரை ரஞ்சித்துக்கு கண்டனம் தெரிவித்தன, வழக்குகள் தொடுத்தன. ஆனாலும் பின்வாங்காத ரஞ்சித் வரலாற்று ஆவணங்கள் சொல்வதைத்தான் பேசுகிறேன் என கூறி தனது பேச்சில் உறுதியாக நின்றார். அதே ஆண்டு வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அம்பேத்கர் இரவு நேர பாடசாலைகளை தொடங்கி வைத்தார். இதனால் பா. ரஞ்சித் அரசியலில் இறங்க ஆழம் பார்க்கிறாரா என்கிற விவாதங்கள் அப்போதே அனல் பறந்தன. ஆனால் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் பதிப்பகம், அம்பேத்கர் அரசியல் பள்ளி என்கிற இரவு நேர பாடசாலை, சட்ட ஆலோசனை மையம், கூகை நூலகம், நீலம் தயாரிப்பு நிறுவனம் என கலையை சுற்றியும் கல்வியை சுற்றியுமே தனது எல்லைகளை வகுத்துக் கொண்டார் ரஞ்சித். இதன் பிறகு சினிமாவில் மீண்டும் பிஸியானவர். சார்பட்டா பரம்பரை, விக்டிம்,
நட்சத்திரம் நகர்கிறது என படங்களின் வழியே அரசியல் பேசுவதை தொடர்ந்தார். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டறிய முயற்சி செய்யாமல் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு மிரட்டுவதாக அரசு நிர்வாகத்தின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். நாங்குநேரியில் பட்டியலின மாணவர் சக மாணவர்களால் அறிவாளால் வெட்டப்பட்ட செய்தியை கேட்டு கொந்தளித்த ரஞ்சித், சாதி என்பது அழகிய சொல், குடிபெருமை கொள்வோம், சாதிவாரி வேட்பாளர்களை களமிறக்கி தேர்தல் வெற்றி பெறுவது, சாதி எதிர்ப்பையும் சாதி ஆதரவையும் ஒன்றாக பார்ப்பது, நாங்கள் ஆண்ட பரம்பரை என பெருமை பேசுவது, சாதி பெருமை உடை, சாதி அடையாள கயிறு, சாதி மறுப்பு காதலுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் தான் இந்த கொடூர தாக்குதலுக்கு காரணம் என ட்விட்டரில் கொந்தளித்து கவனம் ஈர்த்தார். இவையெல்லாம் திமுக அரசின் மீதான அவரது அதிருப்திகளை வெளிக்காட்டின. ஆனால் அடுத்த ஒரு சில மாதங்களில் இந்தியா முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் டார்கெட் செய்யப்பட்டார். சனாதனம் குறித்த பேச்சுக்காக பாஜக கூட்டணி அவரை ரவுண்டு கட்டியது. ஆனால் ரஞ்சித் உதயநிதிக்கு ஆதரவாக பேசினார். சமத்துவத்தை உருவாக்க சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசிய உதைக்கு என் ஆதரவு என ட்விட்டரில் பதிவிட்டார். ஆனால் இன்று அவரே திமுகவின் சமூக நீதி மாடலுக்கு எதிராக கேள்விகளை அடுக்கி இருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரம் அவரை திமுகவுக்கு எதிராக திருப்பி இருக்கிறது. அதிமுக எங்களுக்கு என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பி இருக்கிறார். சென்னை மேயர் பிரியாவும் அமைச்சர் கயல்விழியும் இடஒதுக்கீட்டில் பதவி வாங்கிக் கொண்டு பட்டியலின மக்களுக்காக பேச மறுப்பதாக குமுறி இருக்கிறார். பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என கர்ஜித்திருக்கிறார். எங்களை பயமுறுத்த நினைக்காதீர்கள், உங்கள் கட்சியில் ஜெயித்து எம்எல்ஏக்களான அடிமைகள் நாங்கள் கிடையாது என திமுகவுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். திருமாவளவனை தங்களுக்கு எதிராக நிறுத்துவதாகவும் ஒரு நாளும் அவருக்கு எதிராக நான் நிற்க மாட்டேன் என்றும் பேசி திருமாவளவனுக்கு எதிரான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆனாலும் அவரது பேச்சுக்கு பின் இருக்கும் டீகோடிங் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.